morning, ladies and gentlemen. Today, February 28th, is another new day, a day to commemorate Sri Chandrasekhara Venkata Raman's discovery of the principle of Raman effect. This day is being celebrated as National Science Day. National Science Day recognizes the pivotal role of science in our daily lives. It serves as a reminder of India's scientific achievements and contribution to the global landscape. The theme for National Science Day 2024 is Indigenous Technologies for Viksit Bharat, a tribute to our founder. தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திரதமுமே அத்திரத வாசனை போல் அடித்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரிலமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 தில்லை பதியுடையார் சிற்றம்பலம் தன்னில் அல்லும் பகலும் நின்று ஆடுகின்றார் எல்லை கண் அண்ணாமலை மண் அமைத்த தலை கழகம் கண்ணார கண்டு கழித்து இல்லாத செல்வத்தை இழைக்கச் செய்தான் நீங்காத தலை புரட்சி நிரம்பச் செய்தான் கல்லாத இனமெல்லாம் கற்க வைத்தான் காணாத பெரும் கழகம் கலத்து வைத்தான் இல்லாத புலவர்களை இருப்போராகி இணையாத தமிழ் புகழை ஈட்டிக் கொண்டான் வெல்லாத செயலில்லை என்று போற்ற விளங்கியவன் மண் அண்ணாமலையன் வாழ்க மணி காட்டும் கோபுரம் போல் உயர்ந்த நெஞ்சும் மலை காட்டும் மதலம் போல் விரிந்த நோக்கும் பணி காட்டும் திருக்குறளில் படிந்த வாழும் பதவியெல்லாம் படி போல கடந்த பாங்கும் அணி காட்டும் தாமரையால் அடைந்த மாறும் பாறையுமே உறவாக அணைக்கும் கையும் பிணி காட்டும் மருத்துவன் போல் பேணும் அன்பும் பெற்ற தமிழ் முத்தையரில் பெரியோர் வாழ்க பெற்ற தமிழ் முத்தையரில் பெரியோர் வாழ்க பெற்ற தமிழ் முத்தையரில் பெரியோர் வாழ்க பெற்ற தமிழ் ராமசாமி பெரியோர் வாழ்க பெற்ற தமிழ் ராமசாமி பெரியோர் வாழ்க. ரெடி பண்ணு. Siéntale, siéntale. Ready, sir?
Okay. Is independent thinking and hard work, not equipment, said Sir C.V. Raman on receiving the Nobel Prize. Or as a mark of respect for his immense contribution, we are paying the floral tributes. எங்கும் நிறைந்திருக்கின்ற பரம்பொருளே, என்னை ஈன்றெடுத்து என் புறக்கண்ணை கண்டு வைத்த எனது பெற்றோர்களே, என் அறிவிக்கண்ணை திறந்த ஆசான்களே, எனது ஆசிரியர் கண்ணப்பன் அவர்களே, எங்களை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு துணைவேந்தர் கதிரேசன் ஐயா அவர்களே, இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் நம் முன்னாள் மாணவர், இந்நாள் மத்திய பல்கலைக்கழகம் தமிழ்நாடு திருவாரூர் துணைவேந்தர் கிருஷ்ணன் ஐயா அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற தெருவுத்துறை கட்டுப்பாட்டு அதிகாரி அவர்களே, மற்றும் இங்கு குழுமி இருக்கின்ற ஆன்றோர்களே, சான்றோர்களே, ஊடக நண்பர்களே, என் மனதிற்கு நெருக்கமான எனது மாணவர் கண்மணிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த காலை வணக்கங்கள். இங்கு தலைமையேற்று தலைமை உரை ஆற்ற உள்ள நமது துணைவேந்தர், நாடறிந்த வேளாண் விஞ்ஞானி, நமக்கெல்லாம் முற்று சகோதராக இருந்து வழிநடத்துபவர், தன்னையே பல்கலைக்கழகத்துக்கு அர்ப்பணித்துக் கொண்டவர், விஞ்ஞானம் இரண்டிலுமே மிக்க தேர்ச்சி பெற்றவர், இதை காட்டிலும் தமிழ் பேச்சால் நம்மை கவர்ந்தவர், இவை மூன்றையும் முக்கலவையாக கொடுத்து முக்கணிப்போட நம்மை மகிழ்ச்சியில் ஆழ்த்துபவர். அவருடைய இந்த பயணத்தில், அதுவும் நேற்று இரவு அவர் இருந்த ஒரு முக்கியமான பணியில் இருந்து இரவு 2-3 மணிக்கு இங்கு சிதம்பரம் வந்து இறங்கி, இன்று காலை குறித்த நேரத்திற்குள் 10:55 மணிக்கு இங்கு வந்து எங்களை மகிழ்வித்து இந்த நிகழ்விற்கு தலைமையேற்று எங்களை சந்தோஷப்படுத்திக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்கள். நான் உங்களை மனமார வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக யாரை அழைப்பது என்று துணைவேந்தர் ஐயா அவர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் மனதில் பட்டவர் முதல் ஆளாக நமது துணைவேந்தர் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் தான். அடுத்த நிமிடமே நமது துணைவேந்தர் அவர்களை அலைபேசியில் அழைத்து தாங்கள் தான் இதற்கு வர வேண்டும் என்று கூறியவுடன் ஒரு 10 நிமிடத்தில் நான் திரும்ப கூப்பிடுகிறேன் என்று கூறி 15வது நிமிடத்தில் எங்களுக்கு இந்த நிகழ்வுக்கு அவர் சம்மதம் தெரிவித்தார். அவர் இங்கு காலை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கூட அந்த நொஸ்டாலஜிக் மொமெண்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அவர் இங்கே கடந்து வந்த பாதைகளை அவர் கொள்ளிடத்தை கிராஸ் பண்ணுறப்பே என்னோட டிரைவர்கிட்ட பேச ஆரம்பிச்சுன்னு சொன்னார். இங்கே உள்ள வரப்பே அவருக்குள்ளார ஒரு பெரிய சந்தோஷம். அதோட நான் போய் கூப்பிட்றதுக்காக நான் திருவாரூருக்கு போகணும் அப்படின்னு கேட்குறேன். யாரும் என்னை கூப்பிட வரக்கூடாது, என் தாய் பல்கலைக்கழகத்துக்கு நான் தான் வருவேன், நீங்கள் யாரும் என்னை வந்து கூப்பிடக்கூடாது. நீங்கள் வரப்போ ஷால் எடுத்து வருவீங்க, பழத்தை கொண்டு வருவீங்க, இந்த எம்பாரஸ்மெண்ட்லாம் பண்ணாதீங்க, நீங்கள் கூப்பிடுங்க, நான் வரணும், இது என்னோட கடமைங்கிற அவருடைய தாய் பல்கலைக்கழகத்திற்கு எவ்வளவோ பட்டங்களையும் பேர்களையும் பெற்ற பிறகு இதை நினைத்து திரும்ப இந்த பல்கலைக்கழகத்துக்கு வரும்பொழுது அவரிடம் கண்ட மகிழ்ச்சி அளப்பது. அவர்கள் இன்று நம்முடன் இருக்கும் இந்த பொழுதை நல்பொழுதாக எண்ணி உங்களை கடமை ஊற்றி வரவேற்கிறேன். அடுத்ததாக நமது பதிவாளர் அவர்கள் இன்று ஊரில் இல்லாத காரணத்தினாலும் இன்று அந்த நன்றியுரை ஆற்ற இருக்கின்ற நமது முனைவர் திரு பிரகாஷ், தெருத்துறை கட்டுப்பாட்டு அதிகாரி அவர்கள் என்று வரவேற்கிறேன். இந்நாளை சிறப்பிக்க வந்திருக்கும் சிண்டிகேட் உறுப்பினர்களே, குல முதல்வர்களே, துறை தலைவர்களே,
இயக்குநர்களே, இணை இயக்குநர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். மேலும் நீங்கள் அழைப்பினை ஏற்று வருகை வந்திருக்கும் ஆசிரியர், அலுவலக பணியாளர்கள், ஊடக நண்பர்கள் உங்களை வரவேற்பதில் வருகை அளிக்கிறேன். இவ்விழாவை நடத்துவதற்கு முக்கிய காரணிகளாகிய எனது அருமை மாணவ செல்வங்களை உங்களையும் உணவாக வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய தினம் அறிவியல், அறிவு பிளஸ் இயல், இயல், இசை, தமிழ் என்று 3 விதமாக நாம் தமிழை பாகுபடுத்துவோம். இயல் தமிழில் உலக அறிவை பெறுவதற்காக படிக்கக்கூடிய பாடம்தான் அறிவியல். இயற்கை இயல்பாக படித்தால் அது இயற்பியல், ரசாயனத்தை இயல்பாக படித்தால் அது வேதியியல், தாவரங்களை படித்தால் தாவரவியல், விலங்குகளை படிக்கும்போது விலங்கியல். தமிழ் ஒரு அருமையான மொழி. அதுக்காக தான் நம்ம துணைவேந்தர் பேசும்பொழுது நான் அவரிடம் ஒவ்வொரு முறை அவர் பேசும்பொழுது ஒரு புதிய தகவலை பெற்றுக்கொள்கிறேன். விஞ்ஞானத்தையும் தமிழையும் மெஞ்ஞானத்தையும் அவர்கள் கலந்து கொடுப்பது போல் விஞ்ஞான அறிவு அவர்களுக்கு அவர் உடலிலே ரத்தத்தில் இருக்கிறது. அந்த தமிழ் அறிவும் அவர்கள் கடந்து வந்த பாதையிலே அவர் தமிழ் இவ்வளவு நாட்டம் கொண்டு அந்த தமிழிலே இந்த அறிவியலையும் கலந்து விஞ்ஞானத்தையும் கலந்து எங்களுக்கு நீங்கள் கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் மிகவும் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அதுபோல இந்த அறிவியல், இயற்பியல், புவியியல் எல்லாவற்றிற்குமே நம்ம இயல்பான தமிழில் நாம் படிப்பதால் தான் அதற்கு அறிவியல் என்று பெயர். இன்றைய தினத்தில் ஏன் இந்த அறிவியல் தினத்தை கொண்டாடுகிறோம் என்றால், ராமன் 1928ஆம் ஆண்டு அவருடைய கண்டுபிடிப்பான ராமன் எஃபெக்ட், ராமன் விளைவை கண்டுபிடித்த தினம். அதை நினைவுகூறும் விதமாக நாம் இதை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு சில பேர் வாழ்ந்துட்டு அவங்க இருக்கிற இடம் தெரியாம போயிடுவாங்க. அதான் பிரான்சிஸ் ஒரு கோட் சொல்லுவார், செயின்ட் பிரான்சிஸ், இட் இஸ் இன் கிவிங் தட் வி ரிசீவ், இட் இஸ் pardoning that we pardon, it is by dying that bond to an eternal life. மன்னிப்பதனால் மன்னிக்கப்படுகிறோம், கொடுப்பதனால் தருகின்றோம், இறப்பதனால் இரவா வரந்திருக்கின்றோம் சொல்லுவார். சில பேர் இறந்த பிறகு கூட நம்ம மனசுல எப்போதுமே நிற்கிறாங்க. அதனால் ராமன் அவர் விட்டு சென்ற ஒரு புரட்சி என்றே சொல்ல வேண்டும். ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்த பிறகு ஒரு பெரிய புரட்சி ஏற்பட்டது. ராமன் ஸ்கேட்டரிங்கோட எஃபெக்ட் வேற லெவல்ல இருக்கு. அந்த புரட்சி விதைத்த அவரை நம்ம நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் நம்ம இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். ராமனுக்கும் நமது பல்கலைக்கழகத்திற்கும் ஒரு பெரிய நீண்ட தொடர்பு உண்டு. அதுக்காக நான் துணைவேந்தர்கிட்ட அவங்களுக்கு பர்மிஷன் கேட்டு அவங்கள்ட்ட இதை நான் டிஸ்பிளே பண்ணணும் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன். 1927ஆம் ஆண்டு மீனாட்சி கல்லூரியாக இருக்கும் பொழுது இங்கு தமிழ், இசை இது இரண்டோடு கணிதமும் இயற்பியலும் வந்தது. அப்பயே அவங்க இங்க வந்துட்டாங்க. அப்போ இங்க அவங்க ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காங்க. அதோட பேப்பர் கட்டிங் 1927ஆம் வருஷம் அவங்க வரப்ப இது மீனாட்சி கல்லூரியா இருக்கிறப்ப இதனோட பிசிக்ஸோட ஃபவுண்டர் ஏதாவது டிபார்ட்மெண்ட் ராமச்சந்திர ராவை பத்தி பேசுறாங்க. அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட். அவர் 2 வார காலங்கள் நம்ம சம்மர் வெக்கேஷன் கோர்ஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு கல்கட்டாவில் போய் ராமனோட லேப்ல போய் அவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. அதை அவர் நினைவு கூறுறாரு. திரும்ப 1929 திரும்பி ஒரு சயின்ஸ் யூனியனுக்கு அட்ரஸ் பண்றதுக்காக வரப்போ இது பல்கலைக்கழகமா மாறி அப்போ அவர் சொல்றாரு, நான் இந்த காலையில் இருந்த நேரத்தில் நான் இயற்பியல் கூடத்தில் என்னுடைய மிகுந்த நேரம் நான் மியூசிக் காலேஜில் போய் இசை கல்லூரியிலாம் செலவிட்டேன் அப்படிங்கிறேன். அன்னைக்கு சாயந்தரம் பேசுறப்ப அது திரும்ப நினைவு கூறுறாரு, எனக்கு இந்த ஃபவுண்டர் ப்ரோ சான்சலர் அண்ணாமலை அரசர் அவர்கள் இந்த பல்கலைக்கழகத்தை ஒரு கல்ச்சுரல் இதாக கொண்டு போறாங்க. நாட் ஓன்லி அன் எஜுகேஷன், இட் இஸ் த பிளெண்டிங் ஆஃப் எஜுகேஷன் வித் கல்ச்சர். இசையும் தமிழையும் அறிவியலையும் ஒன்னா வளர்த்து இருக்கிறதுக்காக ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய கட்டமைப்புன்னு அன்னைக்கே குறிப்பு கொண்டு போறாங்க. அதை விட ஒரு பெரிய நிகழ்ச்சி
நம்மளுடைய இயற்பியல் துறையில கில்ஹர் அப்படின்னு ஒரு லண்டன்ல இருந்து வாங்கப்பட்ட ஒரு கருவி, அது ஸ்பெக்ட்ரோகிராஃப்னு சொல்லுவோம். அந்த கருவி ராமச்சந்திர ராவ் போய் வாங்கிட்டு வர, அதை இங்க மென்ஷன் பண்ணி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவர் திரும்பி அவருடைய லேபுக்கு எடுத்துட்டு போய் அதுல போய் ஆராய்ச்சி பண்றாரு. ஆகவே ராமனுடைய ஆராய்ச்சிக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கும் மிக பெரிய தொடர்பு இருக்கிறது. இந்த வரலாற்று தொடர்பினை இங்கு நான் பதிவு செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அதற்கு அனுமதி அளித்த உங்களுக்கு மிக்க நன்றி. ராமன் எஃபெக்ட், ராமன் விளைவு 1930 அவருக்கு நோபல் பரிசு கிடைக்கிறது. முதல் தமிழர், முதல் இந்தியர். அதுக்கப்புறம் 2 பேர் வாங்கிட்டு தான் சொல்லுவாங்க. ஆனா அவங்க பிறப்பான தமிழர், ஆனா they are not received the Nobel Prize as a Indian citizen, they were foreign citizens. ஆனா நம்மளுடைய முதல் தமிழராக இருந்து அந்த நோபல் பரிசை பெற்றுக் கொடுத்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்தவர். அதுக்கு 1904 ராலே ஸ்கேட்டரிங் தான் இங்க பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. ஏன் வானம் நீளமா இருக்கு, ஏன் ரெட் லைட்டை நம்ம சிக்னல்ல உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறது எல்லாமே ராலே ஸ்கேட்டரிங் தான் பிரின்சிபல். இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 4th பவர் ஆஃப் வேவ் லெங்த் சொல்லுவோம். ஏன்னா வேவ் லெங்த் ரெட்டுக்கு அதிகம், அது ஸ்கேட்டர் ஆகாது. அதனால தான் எப்பக்கே பார்க்குறப்பயே அந்த ரெட் லைட் நம்மளால பார்க்க முடியும். அதனால தான் ரெட் யூஸ் பண்றோம். இதை தாண்டி அது ஒரு எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங். என்ன விதமான எனர்ஜி ஒரு பொருள்ல விழுகுதோ அதே எனர்ஜி தான் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுதான் ராலே கண்டுபிடிச்சது. ஆனா ஒரு பொருள்ல ஒரு எனர்ஜி விழுந்தா 3 விதமான ரியாக்ஷன் நடக்கும். ஒன்று அது ரிஃப்ளெக்ட் ஆகும், இல்ல அப்சார்ப் ஆகும், இல்ல டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த ரிஃப்ளெக்டட் அண்ட் ஸ்கேட்டர்ட் லைட்டை பற்றி தான் அவங்க ஆய்வு செஞ்சாங்க. அது வரைக்கும் எல்லாரும் ராலே ஸ்கேட்டரிங் தான் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ராமனுடைய கண்டுபிடிப்பு தான் இந்த ஸ்கேட்டர் ஆகி வர லைட் எனர்ஜி இட் இஸ் நாட் எலாஸ்டிக் ஸ்கேட்டரிங், இட் இஸ் இன்எலாஸ்டிக் கண்டுபிடிக்கிறார். அதாவது விழுகின்ற ஒளியின் கதிர்வீச்சினுடைய அளவு என்ன ஆகும்னா ஷிஃப்ட் ஆகி ஒன்று பாசிட்டிவ் சைட்லையும் போகும், இன்னொன்று நெகட்டிவ் சைட்லையும் அந்த எனர்ஜி வரும். பாசிட்டிவ் சைட்ல இருந்து அதுக்கு ஸ்டோக்ஸ் லைன்ஸ் அண்ட் நெகட்டிவ் சைடில் போச்சுன்னா அது ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸ். ஸ்டோக்ஸ் லைன்ஸ்க்கு மட்டும்தான் இன்டென்சிட்டி அதிகமாக தெரியும், ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன்ஸுக்கு கம்மியாக தெரியும். இந்த நிகழ்வு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எப்படி நம்ம பேசுறதுக்கு தமிழ் இங்கிலீஷை கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜாக வச்சிருக்கோம், எப்படி ஒரு கம்ப்யூட்டரோட பேசுறதுக்கு கம்ப்யூட்டர் லாங்குவேஜஸ் இருக்கும், அதுபோல நான் பொருள்களோட பேசுறதுக்கு மேட்டரோட பேசுறதுக்கு என்ன லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரோஸ்கோபி லாங்குவேஜ். எலக்ட்ரானோட பேசணும்னா இபிஐ யூஸ் பண்ணணும், மாலிகுலோட பேசணும்னா ஐஆர் யூஸ் பண்ணணும், நியூக்ளியஸோட பேசணும்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி யூஸ் பண்ணணும். ஸோ அட்டாமிக் லெவலில் பேசணும்னா எக்ஸ்ரே யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபியோடைய ரெவல்யூஷன் நடந்தது இந்த ராமன் கண்டுபிடிப்புக்கு பிறகு. அதுக்கு பேர் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்னு. அந்த ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வந்த பிறகுதான் எங்களுடைய இயற்பியல்ல ஒரு புரட்சி ஏற்பட்டு the matter investigation has gone to the next level. அதனால ராமன் கண்டுபிடித்த இந்த அரிய கண்டுபிடிப்பு நமக்கு பெரிய பொக்கிஷமாகும். இதை நாங்கள் அவர் இங்கே வந்த நிகழ்வு அவரோட அவர் விட்டு போனாக்கா அவர் ஹிந்துவில் எழுதிக்க 1929 எங்களுக்கு ஆட்சி. இது எல்லாத்தையும் ஒரு சின்ன ஆராய்ச்சியாக நம்ம பண்ணி அவர் என்ன தகவல் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. அவர் நடன கோயிலுக்கு போற, மியூசிக் காலேஜுக்கு போறாரு. நம்மளுடைய முகம் என்பது இசைக்கல்வி. அந்த இசையை அவர் ரசிச்சிருக்காரு. அதோட ஹைலைட்டாக தான் நாங்கள் இங்கே எடுக்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு இதோட ரெக்கார்டு நம்மளுக்கு பல்கலைக்கழகத்துக்கும் ராமனுக்கும் உள்ள தொடர்பை இங்கு பதிவு செய்ய விரும்பினேன். அந்த ராமன் விளைவு இப்பொழுது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமது துணைவேந்தர் மூலமாக எப்படி என்றால் our Vice Chancellor is the source of incident energy. We have two sets of people here. The people with high intensity which absorbs that energy and takes in the higher intensity side, that is Stokes light,
like us, sir. And there are some people, they are very minimal, they are anti-Stokes lines, but there is a very big correlation of Raman effect which is happening in the university also. You are the source of inspiration and we are the Stokes lines for you always, sir. And we will work with you together till your lifetime because we are inspired by your every action. Not only in science, not only in religion, not only in proficiency in your English language, but also in Tamil citations. Everything we are enjoying it. And now on the later part of my life, I am enjoying the administrative skills from you every moment. And whenever you burst out, that is just like a bubble. Once you burst out, then immediately you will come to a solution and you will arrive at a correct conclusion. Or 99 out of 100 times, I have seen it whereby close by, and every time you are taking the right call. And I am astonished because I traveled with my father so long time. After that, I enjoyed my stint with you, sir. And really, it is a cherishable moment. I want to record that also here on this dais. And you have given me this dais after assuming the office of my deanship. And this is the first meeting. And I have the privilege of standing here. And I should thankful to every one of you for giving me this greatest opportunity to stand before you and delivering this welcome address. And last but not the least, I should remember and remind a statement here. All my heads of the department, all the 11 heads of the department are wonderful commandments. They have worked day and night in all the 3 weeks and they made upside down in the science faculty from discipline to this event. They have made everything possible, sir, with their support and guidance. I once again thank them and I welcome them personally to this function for making this a very grandful event. I once again thank every one of you. Thank you so much. Thank you, sir, for the nice welcome address. The dignitaries on the dais are an epitome of hard work, determination and sincerity through which they have reached great heights. It is a privilege to honor them. I request the Honorable Vice Chancellor to honor the chief guest of today's function, Professor Dr. N. Krishnan. Thank you, sir. Now I request the Dean Faculty of Science, Professor Rakapan, sir, to honor our Vice Chancellor, Professor Aaron. Thank you, sir. Next I call upon Professor Surya Rasan, Head of the Department. Thank you, sir. Now I request Professor Kamini. Most respected and beloved chief guest of today's function, our most prestigious and distinguished alumni, and had been the Vice Chancellor of a state university and now the Vice Chancellor of prestigious Central University of Thiruvarur, and my elder in guiding me in each and every step we take up, Dr. Krishnan sir, the Dean Faculty of Science, Dr. Rakapan, Controller of Examination, Dr. Prakash, my teacher, Dr. Kannappan, and the Deans of Faculties, members of the syndicate, heads of the departments, teaching faculties, non-teaching friends, students, and most importantly, the press and media people who are here to focus the event to a wider outreach. National Science Day was much elaborated by the welcome address and Dr. Rakapan. He being a physicist was able to explain better what is the significance of National Science Day. And
And I was thinking, because yesterday night, 3 o'clock only I reached the campus. I never had any time. இந்த தமிழ் சினிமாவில் சொல்லுவாங்கள்ல ஊமை குத்து அப்படின்னு, அதுபோல் ஃபைனான்ஸ் கமிட்டியில் ஊமை குத்தெல்லாம் வாங்கிட்டு வேறு எதை பற்றியும் யோசிக்க வாய்ப்பே இல்லாமல் நைட்டு 3 மணிக்கு தான் வந்தேன். இப்போ காலையில் லேட்டாக தான் எழுந்து ரெடியாகி இங்கே நேரம் இங்கே வரும்பொழுது இப்போ தான் யோசித்தேன் என்ன அப்படின்னு பார்த்தேன். டைட்டில் பார்த்தேன், சௌரியமாக போச்சு. Indigenous Technologies for Vikshit Bharat. So that was convenient for me. I thought that I can share some of the ideas. Indigenous technologies, what is the status of India today in science? All of you may know, in respect of research publications, India is number 3. Next only to China, US, and India is 3. And in respect of innovation, the country is ranked number 40th, 40. But in 2019, 5 years back, we were in 91st rank. Now we have come down to 40th rank. There's a tremendous progress. And in terms of patents, we have 90,000 patents. An alarming increase. And you know, Chandrayaan 3, we have landed on the moon, the 4th country to be there. In respect of defense and ammunitions and arms, we are number 4 again, 4th economic power in the world. In all walks of life, in all spheres of life, the country is progressing under great dynamic leadership of Honorable Prime Minister. And within the country, the state of Tamil Nadu is progressing under the stewardship of Honorable Chief Minister. But what is the contribution of indigenous technologies to all this development? And last week I remember, I was in Tirupati in one of the mathematics conference, our friend Dr. Shivakumar took me there, and I was talking about the contribution of indigenous technologies in probability statistics. So let me go one by one. First thing, Valluvar said, "Neerindri amayadu ulaghu." Everything water is important. And people say that if at all there is going to be another world war, it is going to be for sharing of water resources. So what was our status and how do we contribute? And probably Dr. R. S. Kumar and other ex-scientists are here, civil engineers are here. What you teach as hydrology cycle, ஆழி மழைக்கண்ணா ஒன்றும் நீ கைகரவே, ஆழியுள் முக்கு முகர்ந்து குடத்தேறி, பாழியன் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழி போல் மின்னி வரிசங்கம் போல் நின்றதிருந்து, தாழாதே சார்ந்தம் முதற்க சரமழை போல் வாழ உலகினில் பெய்திராய், நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோ ரொம்பாவாய் ஆண்டார். And this is nothing but hydrology cycle. The dry air entering into the sea, lifting up the moisture, and the moisture laden wind converts itself into cloud and then comes down in the form of droplets of rain. This is hydrology cycle. And okay, let rain be there and be told about how the rain is formed and how do we harvest, how we were harvesting rain. Rain harvesting technology, we were the pioneers. And I have been searching in different languages, I couldn't find such of a good indication, words that differentiate the different water harvesting techniques. Kuttai, Kulam, Uruni, Yendal, Tangal, Kammai, Yeri, Aru. ஒரு வீட்டுக்குள்ள 4 வீட்டுக்கு தண்ணி தேங்கினா அதை சேகரித்து வைக்கிற இடம் குட்டை. ஒரு 2 வீதிக்கு தண்ணி தேங்கினால் அதை தேக்கி வைக்கிற இடம் குளம். ஒரு ஊருக்கு தண்ணி தேங்கினா அதை தேக்கி வைக்கிற இடம் ஊருணி. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரும்பார்கள்.
ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. நம்ம அண்ணாமலை அரசரை பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்றாரு, வள்ளுவர் என்ன சொல்றாரு, ஒரு ஊர்ல ஒரு ஊருணி, அதான் ஊருணி, ஊருக்குள்ளது ஊருணி, ஊருணியில தண்ணி தேங்கி இருந்தால் அந்த தண்ணீர் அந்த ஊர் மக்களுக்கு எப்படி பயன்படணுமோ அதுபோல் ஒரு நல்ல அறிவாளியிடம் இருக்கக்கூடிய செல்வம் ஊருக்கு பயன்படும். ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு அப்படின்னா ஊருணி. அடுத்தது ஏந்தல், சொக்கநேந்தல் அப்படிங்கிறாங்க. ஒரு 2-3 கிராமங்கள் சேர்ந்து ஒரு நீர்த்தேக்கம் இருந்தால் அது ஏந்தல். அடுத்தது தாங்கல், பழவந்தாங்கல். 15-20 ஊர்களுக்கு சேர்ந்து ஒரு நீர்த்தேக்கம் இருந்தால் தாங்கல். அதுக்கு மேல கம்மாய், அதுக்கு மேல ஏரி, அதுக்கு மேல ஆறு. எக்ஸஸ் வாட்டர் வரும்பொழுது ட்ரைனேஜ் ரிவர்ஸ், ஆறுலேருந்து ஏரி, ஏரியிலிருந்து கம்மாய், கம்மாயிலிருந்து ரிவர்ஸாக வரும். இவ்வளவு வார்த்தை I could find in English only pond, lake, nothing more than that. Nowhere else you have this many words. நான் சொன்ன பாருங்க, குட்டை, குளம், ஊருணி, ஏந்தல், தாங்கல், கரணை, கம்மாய், ஏரி. கரணையை விட்டுட்டாங்க, கரணை, பள்ளிக்கரணை, பள்ளிக்கரணைனா தண்ணி தேங்கலாம், கரணை. So we were very good in water harvesting, and if you go back to Chettinad, you could see quite a lot of water harvesting structures built within the construction of houses there. சரி, நீரை வச்சு முக்கியமா see world over 90% of the water use is for agriculture, 7% is for industries, 2 to 3% is for domestic water use. So 90% water use is for agriculture. Agriculture பற்றி நம்முடைய indigenous technologies என்ன சொல்லுச்சு? What were the position of indigenous technologies? I can go on talking about agriculture. I will limit to 3 or 4 instances. நல் ஏர் நடந்த நகைசால் விளை வயல். சங்க இலக்கியத்தில் நல் ஏர் நடந்த நகைசால் விளை வயல். கன்சர்வேஷன் வில்லேஜ் அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங் இன்னைக்கு லேட்டஸ்ட் கான்செப்ட்ஸ். இந்த 2 கான்செப்ட்ஸையும் 3000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியத்தில் நல் ஏர் நடந்த நகைசால் விளை வயல் சொல்லுவாங்க. நல் ஏர்னா மெதுவாக, ரொம்ப ஆழமாக இல்லாமல் ஒரே ஒரு வில்லேஜ், ஒன்ஸ் ஓவர் வில்லேஜ், கன்சர்வேஷன் வில்லேஜ். நல் ஏர். நகைசால், வயலுக்கு ஏது நகை? பெண்கள் இருக்காங்க, நகை போட்டிருப்பாங்க. வயலுக்கு விளை நிலத்துக்கு நகை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் மேட்டர் தான் வயலுக்கு கொடுக்கக்கூடிய நகை. அது ஆழமாக உழுதிங்க, ரொம்ப அடிக்கடி உழுதிங்கன்னா அந்த ஆர்கானிக் மேட்டர் போயிடும். அதனால அந்த நல்ல ஏரை, மெதுவான ஏர், ஒரு முறை மட்டும் உழுது நகையாக இருக்கக்கூடிய ஆர்கானிக் மேட்டரை வச்சு விளையக்கூடிய நிலம் நல்லேர் நடந்த நகைசால் விளைவயல். அப்புறம் இன்னைக்கு லேட்டஸ்ட் கான்செப்ட் இன் அக்ரிகல்ச்சர், வீடு டு வெல்த், வேஸ்ட் டு வெல்த். கழனி ஆம்பல் வள்ளி தொடிக்கை மகளிர். கழனி ஆம்பல், அந்த வயல்ல உழவு செஞ்சுட்டு இருக்கிற பெண்கள்லாம் புல்லெல்லாம் எடுத்து பிடுங்கிட்டு தூக்கி எறியாம கையில் வளையலாம் மாட்டிக்கலாம். கழனி ஆம்பல் வள்ளி தொடிக்கை மகளிர். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹவ் அவர் அக்ரிகல்ச்சர் வேர் இண்டிஜினஸ் டெக்னாலஜிஸ். ஓங்கு பெருநெல்லோடு ஊடு கயல் ஓட அப்படின்னு ஆண்டாள் திருப்பாவையில் பாடினதான் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் இன்டகிரேட்டட் ரைஸ், ஃபிஷ், பவுல்ட்ரி ஃபார்மிங் ரொம்ப பாப்புலர் ஆச்சு. இன்னைக்கு வளரும் நாடுகள் எல்லாம் நம்மளை பார்த்து நிற்குது. அதுவும் இண்டிஜினஸ் டெக்னாலஜி தான். அதில் முக்கியமாக நீங்கள் செட்டிநாடு பக்கம் போனீங்கன்னா 100 வருஷம் கழிச்சு ஒரு வீட்டை இடிப்பாங்க சார். இன்றைக்கெல்லாம் நம்ம வீடு கட்டும் பொழுது சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்கீங்க, கொஞ்ச நாளில் கரையான் 8 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம் அந்த வீடுகளில் கரையான் வருது. ஆனால் நீங்கள் செட்டிநாட்டு பக்கம் போனீங்கன்னா 100 வருஷம் ஆனதுக்கப்புறம் வீட்டை இடிச்சா அது சுவர் அப்படியே இருக்கும். ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுவத்துக்கு நடுவில் காஞ்ச தாமரை இலையை வச்சு கட்டியிருப்பாங்க. தாமரை இலை, லோட்டஸ் லீவ்ஸ் சுவத்துக்கு நடுவில் இருக்கும், காஞ்சிருக்கும். அதில் ஒரு எறும்பு, ஒரு கரையான் வராது. That shows that lotus has pest repellent activity. Lotus is a very good plant. எங்கெல்லாம் நம்ம குளத்துல தாமரை இருந்தோ அங்கெல்லாம் ஆகாய தாமரை வரல. எப்போ நம்ம தாமரையை கைவிட்டோமோ அப்போ ஆகாய தாமரை உள்ள வந்தது.
இப்போ அதை வச்சு நாங்கள் அக்ரானமி டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்ச்சில் இன்க்ளூட் பண்ணி லோட்டஸ் இஸ் அன் எக்ஸலண்ட் பிளான்ட். நீங்கள் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு அரசியல்வாதி பேரை சொல்லி தண்ணீர் மேலே அது என்னது தெர்மோகோலை மிதக்க விட்டாருன்னு கிண்டல் பண்ணுவோம் இல்லையா, ஆவியாரை தடுக்கிறதுக்காக. ஆக்சுவலாக தாமரை அதை தான் செய்யும். தாமரை இலை வந்து வெயிட் இல்லாமல் பெருசாக இருக்கும், அகலமாக இருக்கும், வெயிட் இருக்காது. மேலே தண்ணி மேலே மிதக்கும். தண்ணி வந்து நீர் சூரிய வெப்பம் மட்டும் ஆவியாகிறத தடுக்கும். அருமையான பிளான்ட் தாமரை. அதனால தாமரை கொண்டு நெல் வயலில் ஊடு பயிராக்குறதுக்கு அது வந்து நெற்பயிர் பாதுகாக்கும், பூச்சி களைகள் வராது. ரெண்டாவது தாமரையினுடைய ஒவ்வொரு பாகமும் வாழை மாதிரி பயன்பெறக்கூடியது. அதனுடைய விதை மிக அதிகமான ஊட்டச்சத்து உள்ளது. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் தாமரை விதை வாங்கினீங்கன்னா மக்கா அப்படிம்பாங்க. அது வந்து 500 ரூபா 600 ரூபா 100 கிராம் தாமரை விதை. தாமரை தண்டு அவ்வளோ நியூட்ரிஷன். 5 ஸ்டார் ஹோட்டல் போனீங்கன்னா தாமரை தண்டு சூப் தான் டாப் மோஸ்ட் டெலிகசி. ஸோ தாமரையை கொண்டு வர்றதுக்கு பிளான் பண்ணோம். அப்புறம் அது இல்லாமல் நீங்கள் பாருங்கள், ஆரம்பத்தில் ஒரு பாடல், தமிழ் பாடல், வரப்புயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம், நெல் உயர குடி உயர, குடி உயர கோம் உயரம். அக்ரிகல்ச்சரல் எக்கனாமிக்ஸ் அப்படியே. இதில் வரப்பு உயர நீர் உயரம், நீர் உயர நெல் உயரம். நம்ம வந்து கிரீன் ரெவல்யூஷன் பொழுது ஷார்ட் அண்ட் டுவார்ஃப் வெரைட்டிஸ்க்கு குட்டை ரகங்களுக்கு போனோம். குட்டை ரகங்கள் அதிக விளைச்சல் தந்தது. பட் அதில் நியூட்ரிஷன் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரே நெல் கிளைசமிக் இண்டெக்ஸ் 30% தான் இருக்கணும். இப்போ இருக்கிறது 80%. அதிகமான சர்க்கரை ரத்தத்தில் கலக்கக்கூடிய அளவு 30% கிளைசமிக் இண்டெக்ஸ். புரோட்டீன் வந்து நெல்லில் அரிசியில் 1 to 1.2% தான். இப்போ இவங்க எய்ம் பண்ணுறது 9% புரோட்டீன் எய்ம் பண்ணுறாங்க. 9% புரோட்டீன். எக்ஸலண்ட் ரைஸ் இட் வில் பி. இதே ரைஸ் தான் இந்த நீர் வரப்புயர நீர் உயர, நீர் உயர நெல் உயரம் சொன்னாங்க இல்லையா, அந்த உயரமான நெல் அதெல்லாம் இருக்குது. இண்டிஜினஸ் டெக்னாலஜிஸ். கைகட்டி சேவை செய்து கண்கட்டு உள்ளங்கெட்டு பொய் சொல்லி பிச்சை பெற்றார் அன்னை பூமி கேலி செய்வார். போராடும் வேலை இல்லை, யாரோடும் வேதம் இல்லை, ஊரோடும் சேர்ந்துள்ளலாம். தேர்கொண்ட மன்னன் ஏது, பேர் சொல்லும் புலவன் ஏது, ஏர்கொண்ட உழவன் இன்றி போராடும் வீரன் ஏது. ஸோ அக்ரிகல்ச்சர் வாஸ் அவர் லைஃப் ஸ்டைல். நம்முடைய வாழ்க்கை முறை வேளாண்மையாக இருந்தது. அப்படி இருக்கும்போது நீங்கள் நம்முடைய ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அருமையான பாடல் ஒன்று, பழைய பாடல், 2-3 பாடல் சொல்கிறேன் உங்களை, ஜஸ்ட் டு கீப் யூ இன் குட் ஹியூமர். காளை மணியோசை, களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை, வஞ்சியக்கை வளையோசை, தாழை மணலோசை, தாயர் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குளவி குரல் தேனோசை, ஆழி அலையோசை, அத்தனையும் மங்களமாய் வாழிய பாடும் நல்லோசை கேட்டிலையோ. தோழியற்கை இடைதாங்க தூக்கி ஆடி பொன்னோக மேலெழுவாய் தைப்பாவாயின் பாடுவார் கண்ணதார். தை மாதத்தில் வராது. தை மாதம் அதை இன்னொரு பாடல் அழகான, தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம், தங்கச்சம்பா நெல் விளையும் தங்கமே தங்கம். அதில் பாருங்க, அந்த பாடலை மற்றவையே தான் நீங்கள் கவனிக்கணும். ஆழியிலே வெத வெதச்சோம் தங்கமே தங்கம், ஐப்பசியில் கதிராட்சி தங்கமே தங்கம், ஐப்பசியில் களை எடுத்தோம் தங்கமே தங்கம், கார்த்திகையில் கதிராட்சி தங்கமே தங்கம், பழனி எங்கும் பொன்னாட்சி தங்கமே தங்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும் தங்கமே தங்கம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு இவர் பாடுறார். இன்னொருத்தர் என்ன பாடுறாரு தெரியுமா? பட்டுக்கோட்டை கல்யாணம், காடு விளைஞ்சன் மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம், காடு விளைஞ்சன் மச்சான் நமக்கு கையங்காலம் தானே மிச்சம். எங்களுக்கு ஒன்றும் இல்லையா, உங்களுக்கு தான் சாப்பாடுன்னு. ஆனால் தை மாதத்தை பற்றி அவ்வளோ அழகாக சொன்னவங்க. தை மாதத்தை பற்றி இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னால், நீங்கள் நம்முடைய பண்டிகைகள் பார்த்தீங்கன்னா ஆடி பெருக்கு விதை விதைக்கிறது, ஆவணி அவிட்டம் வேளாண் மாணவர் மாணவிகளுக்கு தெரியும். அந்த குருத்து நெல் கதிர் நெல் தாவரத்திலிருந்து குருத்து வரும், டில்லர்னு சொல்லும். டில்லரிங் ஸ்டேஜுக்கு வந்து ஆவணி அவிட்டம்.
கொண்டாடுறோம். அடுத்து அந்த குருத்து வந்து உள்ளுக்குள்ள மொட்டா வெடிக்கும். பேனிக்கல் பிரைமார்டியல் இனிஷியேஷன் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். அது ஐப்பசியில் தீபாவளி அதுதான் வெடி வெடிக்கிறது. நரகாசுரனை கொன்றதுக்கு வெடி வெடிக்கிறோன்னு ஒரு கான்செப்ட் இருந்தாலும் உண்மையில் அக்ரிகல்ச்சரில் நெல் வயலில் நெற்பயிரில் மொட்டுக்கள் வெடிக்கிறதுக்காக வெடி வெடிக்கிறது தான் தீபாவளி. அதுக்கப்புறம் அந்த வெடிச்ச மொட்டு பூவாகும். அது கார்த்திகை மாதம். கார்த்திகையில் பொறி சுத்தம், கார்த்திகை தீபத்திருநாள், அதுவும் வந்து நெற்பயிரோடு சேர்ந்தது தான். கடைசியாக தை மாதம் அறுவடை. இதில் நடுவில் ஒரு மாதத்தை விட்டோம், மார்கழி மாதத்தை. அதை வந்து தமிழில் வந்து காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி. இது கண்ணதாசன் பாட்டது இல்லது. ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதை சொல்றாரு, மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் அப்படின்னு. ஏன் சொல்றாரு அப்படின்னு சொன்னா அதுலேயும் சயின்ஸ் இருக்கு. இண்டிஜினஸ் டெக்னாலஜிங்கிறதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்ங்கிறது ஒன்றுன்னா சொல்லியிருக்கு. மார்கழி மாதத்தில் என்ன சயின்ஸ் இருக்குன்னு சொன்னால், அதாவது பயோ கிளைமேட்டிக் லான்னு ஒரு லா உண்டு. ஃபார் எவ்ரி 10 degree ரைஸ் ஆஃப் டெம்பரேச்சர் the rate of physiological reaction doubles. அது மனுஷனாக இருந்தாலும் சரி, பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அனிமலாக இருந்தாலும் சரி, 10 டிகிரி கூட்டுச்சுன்னா 2 மடங்கு ஆகும் வேர்க்கும். அதுபோல் தாவரத்துலேயும் 2 மடங்கு ஆகும். பகல் நேரத்தில் சூரிய வெளிச்சம் இருக்கும்போது டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா ஒளிச்சேர்க்கை, போட்டோசிந்தசிஸ் நடக்கும். ஒளிச்சேர்க்கைங்கிறது மாவுச்சேர்க்கை சேர்த்து வைக்கிறது. சுவாசம், ரெஸ்பிரேஷன் நடக்கும். ரெஸ்பிரேஷன் சேர்த்து வச்ச மாவுச்சத்தை உடச்சி சக்தியை கொடுக்குறது. இரவு நேரத்தில் ஒளிச்சேர்க்கை நடக்காது, ஏன்னா சூரியன் இல்லை. இரவு நேரத்தில் எப்போ டெம்பரேச்சர் குறைவாக இருக்கோ அப்போ ரெஸ்பிரேஷன் குறைவாக இருக்கும். ரெஸ்பிரேஷன் குறைவாக இருந்தால் மாவுச்சத்து உடையிறது குறைவாக இருக்கும். The breakdown of photosynthesis is less. So accordingly, during the month of Margazhi, the temperature diurnal variation சொல்லுவோம். இரவு நேர வெப்பநிலைக்கும் பகல் நேர வெப்பநிலைக்கும் ரொம்ப குறுகிய அளவு தான் வேறுபாடு இருக்கும். அதனால அப்போ தான் ஒளிச்சேர்க்கையும் தாவரத்தில் வந்து கிரைன்ஸ் அதிகமானதும் இருக்கும். அதனால தான் மாதங்களில் நான் மார்கழி. ஸோ எவ்ரி லிரிக், எவ்ரி poetry has science in it that we may have to bear. And those are all the seeds of indigenous technologies. சரி, அக்ரிகல்ச்சரை விட்டுட்டு ரொம்ப நேரம் அக்ரிகல்ச்சர் பற்றி பேசியாச்சு. அஸ்ட்ரானமிக்கு வந்தோம்னு சொன்னால் இன்னைக்கு வந்து சந்திராயன் 3 போயிடுச்சு. நமக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம்? இண்டிஜினஸ் டெக்னாலஜி இருக்கா இல்லையா? நேஷனல் ஏரோநாட்டிக் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் நாசா ஒரு ரிசர்ச் பப்ளிகேஷன் கொடுக்குறாங்க 2021. அந்த பப்ளிகேஷனில் அவங்க சொல்கிறாங்க, the universe has a continuous wave of sound engulfing the different components of the universe. பிரபஞ்சத்திலே எப்பொழுதும் ஒரு அதிர்வலை உருவாகி கொண்டே இருக்கின்றது. அந்த அதிர்வலை எப்படி இருக்கிறது என்றால், அந்த ஒலி தென் தமிழ்நாட்டில் ஒழிக்கக்கூடிய ஓம் என்ற மந்திரத்தை ஒத்திருக்கின்றது. இது நான் சொல்லலாங்க, நாசா சொல்றது. NASA's finding. Then let us come to missile technology. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1997 வருஷம் யூஎஸில் வந்து நாசாவுடைய மிசைல் எக்ஸிபிஷன் சென்டர் போயிருந்தேன். ரிச் கிரஸ்ட்ங்கிற டெசர்ட். அங்கே உள்ள நுழையும் பொழுது ஒரு எக்ஸிபிட் வச்சுருந்தாங்க, ஒரு சின்ன ராக்கெட். அதில் எழுதியிருக்காங்க, the first missile used in the world by Tipu Sultan in India. முதலாக ஒரு ஏவுகணையை பயன்படுத்தியவன் திப்பு சுல்தான் என்ற இந்தியன். அந்த சாம்பிள் எடுத்து வச்சு எக்ஸிபிட்டாக எழுதியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மிசைல் டெக்னாலஜி டு பி யூஸ்ட் இன் த வேர்ல்ட் பை திப்பு சுல்தான் இன் இந்தியா. சரி, அடுத்தது ஹெல்த் கேருக்கு வந்தோம்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம், the world is revolving around neem, nimbicidine, azadirachtin and other products of neem, virucidal. பட் நம்ம எத்தனை காலமாக வந்து இந்த வேப்பந்தழைய அம்மைக்கு எத்தனையோ சினிமாவில் பார்த்துருக்கோம், அம்மை நோய்க்கு வேப்பலை அப்படி. பட் எனக்கு தெரிஞ்சு I have been working in some bioactive compounds and to my knowledge I could always appreciate
the bioactive molecules, bioactive principles will be less active than the conjugated form in the crude material. ஒரு வேப்ப கொட்டையிலையோ வேப்ப இலையிலையோ இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டி நிம்பிசிலையும் அசாலிக் ஆக்டிவிட்டிலையும் இருக்காது. ஏன்னா மொத்தமாக எல்லாம் சேர்ந்து இருக்கும்போது தான் அதோட ஆக்டிவிட்டி அதிகம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வேர்ல்ட்ல தி மோஸ்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட் பழைய கஞ்சி. ப்ரோபயாட்டிக்கோட ஃபெர்மெண்ட் ஆகி with all nutrients, vitamins and minerals we found, and we can now find that in bottled forms, in canned forms, in the supermarkets of America and the West. அதுதான் ரொம்ப நாள் முன்னாடி நான் அடிக்கடி சொல்லுவேன், மேடையில் சொல்லியிருக்கேன், நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒரு ரொம்ப நாள் முன்னாடி முதல்வன் சினிமாவில் ஒரு பாட்டு வந்துச்சு, உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு ஊட்டி விட நீ வேணும் எனக்கு. இதை குமுதத்தில் ஒரு கேள்வி பதில், அரசு கேள்வி பதில் ஒருத்தன் எல்லாம், உப்பு கருவாடும் ஊற வச்ச சோறும் ஒரு அமெரிக்கன் கையில் கிடைச்சா என்ன செய்வான்? அதுக்கு அவன் பதில் எழுதினான், அரசு பதில் எழுதினார், அழகாக எழுதினாரு. ஒரு டின்னில் போட்டு அடைச்சி லேபலை ஒட்டி சோப்டு ரைஸ் சால்டட் ஃபிஷ்னு $5 விற்றுருவான்னு. Soaked rice and salted fish $5 விற்றுருவான். That is what the Americans and Westerners are doing. What all we had out of indigenous technologies are now being patented and sold in the Western markets. Communication information, அது மட்டும் இல்லை, ஹெல்த் கேரை பற்றி சொல்லும்போது உலகம் பூரா கரோனா ஆட்டி படைச்சது. ஃபைசர் ஒரு வேக்சினோட வந்தாங்க. அது கம்ப்ளீட்டாக அமெரிக்காலையும் வெஸ்ட்லையும் தான் இருந்தது. ஒரு இண்டிஜினஸ் நம்முடைய இந்தியாவில் இருந்த பாரத் பயோடெக் அப்படிங்கிற நிறுவனம் மட்டும்தான் ஆஸ்ட்ராசெனிகா அண்ட் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கொடுத்த வேக்சின் தயாரித்து சீப்பர் காஸ்டில் அரேபியன் கண்ட்ரீஸுக்கும் ஏஷியன் கண்ட்ரீஸுக்கும் இந்தியாவுக்கும் உலகம் பூரா பாதி உலகத்துக்கு மேலே வேக்சின் கொடுத்தது இந்தியா, பாரத் பயோடெக். கம்யூனிகேஷன் இன்ஃபர்மேஷனில் the world is revolving around multimedia. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், multimedia is the recent concept and we had indigenous technology. Say for example, ஒரே ஒரு பாடம், இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி உலகில் உய்வண்ணம் அன்றி மற்றொரு தேர்வண்ணம் முழுவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இதில் மல்டிமீடியாங்கிறது என்ன? டெக்ஸ்ட், இமேஜ், ஆடியோ, வீடியோ, அனிமேஷன், இது 5 சேர்ந்தது தான் மல்டிமீடியா. இந்த 5ஐயும் ஒரே பாடம் வகுப்பில் கொண்டு வந்துட்டாரு கம்பர். என்ஜினியரிங்கில் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேர்ல்ட் ஓவர் யூ டாக் அபவுட் ட்ரோன்ஸ் அண்ட் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ். வளவன் ஏவா வான ஊர்தின்னு அப்பவே சொல்லிட்டாங்க. அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்ங்கிறது தான் வளவன் ஏவா வான ஊர்தி. எல்லாத்துக்கும் மேலே சோலார் எனர்ஜி கான்செப்டுக்கு வந்தோம்னு சொன்னால் சோலார் எனர்ஜி இஸ் ஆஃப் அட்மோஸ்ட் யூஸ் நெக்ஸ்ட் டு லித்தியம் அயன் பேட்டரிஸ். சோலார் எனர்ஜி கான்செப்ட் இதை சமஸ்கிருதத்தில் ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு மந்திரம் உண்டு. ஆதித்ய ஹிருதயம், எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது, பட் அந்த சமஸ்கிருத ஸ்லோகத்தை அழகாக கவியரசர் தமிழ் எழுதினார். 1000 கைகள் நீக்கி அணைக்கின்ற தாயை போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கம் தந்தாய் போற்றி, தாயினும் பறிந்து சாலச் சகலரை அணைப்பாய் போற்றி, தலைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி, தூயவர் இதயம் போல துறங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தை நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி, நானிலம் முதம் உடனால் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றின்னு அந்த ஆதித்ய ஹிருதயத்தை அப்படியே ஒரு பாடலாக சொல்லுவோம். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறேன் சார். தமிழருடைய திருவிழா சூரியனுக்கு பொங்கல் வைக்கிறது தான். சூரிய எனர்ஜி, சோலார் எனர்ஜி we have been focusing. So these are all the tips of iceberg of indigenous technologies, what we can do and what India is going to show. And I am happy that when the Honorable Prime Minister, because Vice Chancellor of Central University of Thiruvarur is in the stage, when Honorable Prime Minister announced Vikshit Bharat, the different universities in Tamil Nadu were giving the ideas, and Annamal Ministry gave nearly around 19,000 ideas, I remember if I am correct. 19,000 ஐடியா போட்டு சார் என்னுடைய மாணவ குழந்தைகள் இருந்து.
7,000 செக்ஷன் ஐடியா நம்ம கேம்பஸ்லேருந்து மட்டும் போச்சு. 11,000 செக்ஷன் ஐடியா வந்து நம்ம அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேருந்து போச்சு. தமிழ்நாட்டிலே செகண்ட் ஹையஸ்ட் 19,000 ஐடியா. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டிக்கு வந்து 600 உறுப்பு இணைப்பு கல்லூரிகள் இருந்தது. Anna University gave around 40,000, 50,000 ideas, but they have around 600 affiliate colleges. We have only 80 affiliate colleges. So with that we gave the second highest contribution to Viksit Bharat. That way the students, teachers and researchers here are vibrant. And yesterday we had our Khelo India women football winners for the second time. Very nice opportunity. So I would like to complete by quoting Rabindranath Tagore, where the mind is without fear and the head is held high. Where the mind is without fear and the head is high. Where knowledge is free. Where words come from the depth of truth. Where the untiring action strive to perfection. Into the heaven of freedom, my father, let my students awake on the National Day. Congratulations, best wishes. Thank you. Thank you, sir, for your inspiring and informative presidential address highlighting the various indigenous technologies. A benefic person for the National Science Day is Professor Krishnan, Vice Chancellor of Central University. I call upon Professor R.S. Kumar, Head Department of Earth Sciences, to brief about the Chief Guest's accomplishments and contributions to the August audience. Esteemed guest, distinguished Chief Guest, dedicated teachers and dear students, it's my great honor and privilege to welcome you all to this grand day celebration on National Science Day. Union Minister of State, Science and Technology, Dr. Jitendra Singh, today released the theme for the National Day 2024 titled Indigenous Technologies for Viksit Bharat. The NSD theme for this year's celebration reflects a strategic focus on promoting public appreciation for science, technology and innovation and the accomplishment of Indian scientists to address challenges through homegrown technologies for overall well-being. The theme not only marks a new era but also presents an opportunity for public and scientific fraternity, both domestically and internationally, to collaborate, work together and contribute to the well-being of India and humanity as a whole. This occasion to commemorate the National Science Day under the inspiring leadership of our Honorable Vice Chancellor, Dr. R.M. Kadarisan, who is an innovative and creative personality, has added a feather to the cap by extending invitation to a great inspiring personality and a proud person from the family of Annamalai University. First and foremost, I would like to extend a warm welcome to our Chief Guest, Dr. Krishnan, the Vice Chancellor of Central University of Tamil Nadu, who graciously accepts our invitation to be with us today. Professor Dr. Krishnan is a remarkable individual who has achieved great success in his field of expertise, insect molecular biology and silkworm biotechnology. He backs a big academic record with a great beginning here in this campus as a student of zoology. A stunning academic background with achievement in the field of research and exposure is commendable. 25 doctoral researchers, 4 postdoctoral research, 198 publications, 75 research papers, 2 books, visits to 33 countries, have a record of 34 awards of excellence and 27 years of service at Bharatdasan University as a professor of biochemistry. I can go on and on listing all his academic excellences and achievements. Is it not amazing? Annamalayans always rocks. Am I right? He is a true inspiration for many. And I request our esteemed guest, shall we welcome him with a big applause? என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய
திரு கதிரேசன் அவர்களே, இந்த பல்கலைக்கழகத்தை அருமையாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்களுடன் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். My dear respected Rakapan, who is the Dean Faculty of Science, who is actually celebrating this day, and Dr. Prakash, Controller of Examination, who is really doing a lot of work for the improvement of this university, Dean, faculty members, students and media friends. Today is a very important day, no doubt about it. But I feel little shy. I don't know that why I was called. Whenever I am seeing that or sitting with that or sharing with the dais with Professor Kadirechan, little I am afraid of it to talk with the audience. He is such a well-versed person, both scientifically and also literature-wise. So it's very difficult to see the person like that, okay, to combine literature and also the science. I really thankful to the father or parents of Kadirechan for giving such a wonderful gene for him to discuss about it. But I have right to be here as a chief guest of this Science Day. Why? Because I have two reasons. One is all my service at Tiruchirappalli, where Sir C.V. Raman's birthplace is there in Tiruvannamalai. That's the first reason. Second one, this is my family. ஒன்று எத்தனை வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னாலும் அவ சொல்றது ஒன்னே ஒன்று, என் தாய் வீட்டுக்கு போனீங்கன்னா தான் மகிழ்ச்சி. That's the way today I have that happiest day today. Because it's giving my platform. I can recall that Professor Govindan, head of the Department of Zoology. I recall that my Madam Ponnammal, who had provided the platform for me, freedom for me to learn the zoology here. Of course, after that we have the long story. But this roots giving that a good flower like where I was at the Vice Chancellor of Madurai Kamaraj and also the Vice Chancellor of Central University of Tamil Nadu. Why I am telling that? Don't take it other way. நான் மதுரைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்திலே கையெழுத்து போட தெரியாத பெற்றோர்களுக்கு ஏழில் ஒருவனாக பிறந்தவன் நான். அப்படிப்பட்ட கிராமத்தில் பிறந்து எங்கோ பிறந்த மதுரையில் இருந்து நான் அண்ணாமலையிலே படித்து இன்று பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தராக வாய்ப்பு கொடுத்ததற்கு காரணம் இந்த பல்கலைக்கழகம் தான் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். எதற்காக இதை சொல்வேன் என்றால், when I reached here in Sidambaram, I was told that சிதம்பரமும் சிதம்பரத்தினுடைய நடராஜ கோவிலும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இல்லை என்றால் இது ஒரு பாலைவனமாக மாறியிருக்கும் என்பதுதான் கூற்று. அந்த வகையிலே எப்படி நடராஜர் கோயிலும் அண்ணாமலையும் சிதம்பரத்தை முன்னேற்றியதோ அதே மாதிரி என்னுடைய முன்னேற்றத்திற்கு காரணமும் இந்த பல்கலைக்கழகமாம் என்று சொல்லி பெருமைப்படுவதிலே நான் உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன். Today is a very important day for our science. But today why they are giving the indigenous technology, my dear young girls and boys? Please listen very carefully. In India we have 1,200 universities are there. 45,000 colleges are there. 2,000 research institutes are there supported by government of India. But you see that after that we have a good publication. Yes, we have good scientists. Even my Vice Chancellor told that we are in the good rank in patent
publications. But we are not reaching the global ranking, my dear girls and boys. Why? Why? It's having the $1 million question, but very simple answer is, my dear young girls and boys, we are not taking that what you call the excellence of science, innovation of science to the society. Because when I was at the Vice Chancellor of Madurai Kamaraj University, or when I am the Vice Chancellor of Central University of Tamil Nadu, I was surrounded by 40 to 50 villages, my dear young girls and boys. When I am looking at what we have contributed, whether all my villages are getting that good drinking water, no, 100% no. Whether they have that a good road, good health condition, no. Then what we have contributed, yes, we are good in that what you call publications, getting grant. But my dear young girls and boys, we fail to take that output of higher education to the society. That is that very important target nowadays we are looking for. So first my appeal is, we are not the poor country, my dear young girls and boys. The pre-colonial period, if you are seeing, we are the richest country. Even Professor Kadireshan told lot of examples. We are very good in technology. But where it has gone? Why we always depend upon that Western country? Yes, I can tell one example. We can purchase that time 1 rupee equal to $1. Yes, but now we are paying 75 to 80 rupees to get single dollar. What's the reason behind it, my dear young girls and boys? That's only we are looking for. We are not poor people in science. We have everything. Please revamp it. Kindly do it, whatever the Indian technology is there. That is suitable for our country. Always, it's not bringing something from Western and then to do something. Even nowadays, every day, my dear young girls and boys, everybody is talking about artificial intelligence. But you know that how is the dangerous, my dear young girls and boys? If I have the photograph of you, my dear young girls, I can reach your bathroom if I am using the wrong way. That is the artificial intelligence, my young girls. But when you want to apply that, you should be very careful. So that's the way now everybody is looking. At least the 100th year of our independence, we have to successful in indigenous technology. That's the thing we are looking for, my dear young girls and boys. But when you are coming to Sir C.V. Raman, yes, after having the Thiruvannamalai, after coming from Thiruvannamalai, he went to Calcutta. Not as a scientist, my dear young girls and boys. He is an accountant. Please be noted there. So then he went to that, what you call that studies and get that university studies. He got that. But how he entered into that, if you are seeing that, when he is traveling to US by ship, he is looking into that. Why there is a blue color of sea? Why? My dear friend Rockapan rightly told them. That photons is a packet of light. It's coming and attack that materials. There is a change of that. Okay, I don't want to go again in the story. But it's giving lot of impact. Yes, he told that first Indian got the Nobel Prize doing the research in India. That's the way now everybody is celebrating. Why? After that, why not? We people are not getting that Nobel Prize. We are not following that real thinking, critical thinking. That's a part, okay, indigenous technology. But I could see that
when I am reading about the Sir C.V. Raman, two things I really appreciate him. He had two occasions. Number one, actually he had a very good relationship with our Mahatma Gandhi. When he discussed about it, the statement I liked it very much. Mahatma Gandhi told that if your prayers is very good, you can change your country. Like that, Mahatma Gandhi is telling that. But Sir C.V. Raman is telling that, please note that, yes, but without science you can't change the nation. He told that. But that time they discussed that Sir C.V. Raman may be against that what you call the prayer and the believing the God. No, it's not like that. Even they are discussing about Vallala and Bharatiyar. Sometimes they are talking about it, but it's not true. First see the people, see the society, and then only you have to discuss. Prayer alone will not help you to bring the changes in the society. So that's the way he discussed about it. That time finally he is in the last part of his life. He is going to die. That time he is calling the wife and telling that, yes, I got the Nobel Prize, I have completed my scientific career. Please pray for me, for my soul. Please pray the Gandhiji. He told like that. Please look into that. Pray the Gandhiji to bring that light for me. Right? That is the way now he changed that after having scientific inventions. The second part, very important part to teachers don't take it other way. In the 1950, after he got the Nobel Prize, the 1950, he was invited by the President of India, Rajendra Prasad. We want to give the award or appreciate you to India. Please come. Because it's a January. You know that. So the 1950 he called. After the long writing, he told that I am regret that I am not coming to India. See that the person got the Nobel Prize and he was invited the President of India. He doesn't want to come. Then again they are calling, they are approaching him. What is the reason behind it? I think you are surprised to that. The January is that very important period in US where we have to submit the thesis of my student. The last date is coming 30th January. So if I were not there, he failed to submit the thesis, but it's because of my absence. So I am not visiting India. That is the commitment he is having by that our C.V. Raman. See that scientist, Nobel Prize scientist, right? How he is. That is the thing we should always, we have to talk about it, my dear young boys and girls. My dear students, please think about it. As I told them, we have everything. We have a lot of technology. Yes. As I told them, Neerinti Amayadu, Ulagam. Told by us. We have a lot of literature. Yes. Even if you are talking about the Pongal, right, Mahabharata, Sagni is telling to have Sagni, Duryodhana is telling that we have to have the Pongal. The celebration comes from there. Yes, we have the literature. But how many of we really follow that our indigenous technology, my dear girls and boys? Rightly told by my Vice Chancellor. Yes, 40 years we don't know that vaccine for the HIV. 40 years, my dear girls and boys. But within 2 years we got it. It's only because of complete collaboration, interaction. Thanks to Bharat Biotech India. We got the vaccine within 2 years. We have the technology, but
We are not properly using that. But I will come to that. What is the indigenous technology? Everywhere I am talking. I mean, if you are taking that Sattur, a place near Beduna, if I am going for the meeting like that, or when I am interacting with the students like that, I am asking immediately what you know about Sattur. That immediately my boys are saying, Sir, Karachev is very good in Sattur. But my dear young girls and boys, it's not true. Sattur is the place where they manufacture the pilot pen nib and supply to throughout the world. But that technology is not available today. Why? We forget about it, no? My dear young girls and boys. That's why we left that indigenous technology, my dear young girls and boys. Second very important thing, when you are coming to Madurai, I am from Madurai, I proudly say that I am from Madurai. Immediately Madurai means Madurai Malligai, a jasmine. You know that why Madurai Malligai is famous? It gives that attar throughout the world. The fantastic fragrance you can get it from Madurai Malligai. Because of the soil, it's because of the what you call the environment, what they had it. There are lots of discussion about to start the industry to manufacture the attar. It's not there. And third very important thing, my dear girls and boys, Tendukar. I think we all, sometimes teachers already visited, students can visit. You can go to the London, you can see the Birmingham Palace, where the big gate is there. It's locked by a lock made in India, particularly made in Tendukar. That is the technology, my dear students. But including the Vice Chancellor, House of Thiruvarur, now having the Namkal law. Where is that our law technology has gone, my dear young girls and boys? So like that, we have lot of technology, if I am saying that. When I attended the conference at Chicago 2 years back, there is a Tamil conference. There is a separate session is there, my dear young girls and boys. What for you know that? Air தெரியுமில்ல உங்களுக்கு air, right? It's going to blow the soil. I don't know how many of girls and boys you know that air? No? Nobody knows that? Oh, I thought that it's agriculture family in Singapore. Yes. In air, we have one handle. In the end, we have that what you call the polu, there is the iron rod. You see that when you are talking about, there is a big research is going on throughout the world. Because the angle, that's a mathematics, my dear girls and boys. The handle and the angle, the iron angle should go a different way. It's different from Tirunelveli, it's different from Madurai, it's a difference from Chengalpattu. Why? Because according to the soil, my village farmers made it that angle, the air. Today it's not there. They are not looking into that. You see how many girls and boys are there. We forget about the technology. And also if you are seeing that, number one thing, the wheel what they are putting, iron wheel, that is our technology. But if you are coming to that, at least my dear young girls and boys, how many of you have the Tanjavur Pomai, Talayatti Pomai? Put in the hand. You see? My dear young girls and boys, Talayatti Pomai is not a toy. It's not a toy. நான் எப்படி வீழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் எந்த சூழ்நிலையும்
தலைநிமிர்ந்து நிற்பேன் என்பதற்கு ஒரு அடையாளம் அந்த தலையாட்டி பொம்மை. But we forget about it, my dear young girls. Yesterday I talked to my driver. I went to the Rajabale. I talked to the parents of the driver. He told them to me, the father of my driver told them. He came to me, sir, எங்க வீட்ல உலக்கை இருக்கு. You know that? How many of you know that உலக்கை? Right? எங்க வீட்ல உலக்கை இருக்கு. அந்த உலக்கை 5 லட்சத்துக்கு கேட்கறாங்க சார். You don't know why? இன்னைக்கு டிவில எல்லாம் பாக்குறீங்களே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், கருங்காலி போடணும்னு சொல்றீங்கல்ல, that's made by கருங்காலி, that உலக்கை is ancient period. So please be careful when you are having உலக்கை in your house. Yes, I told to my driver, don't sell it immediately. And also the மரப்பாச்சி பொம்மை, my dear young girls and boys, மரப்பாச்சி பொம்மை, when you are giving to that newly born child up to 3 years, 4 years, when they are going to swing that மரப்பாச்சி பொம்மை, when they are playing, it's giving the immunity power along with that mother's milk, breast milk. So if I am telling like that, I can go on telling like that, indigenous technology. But how you can bring it, my dear young girls and boys? Please listen. 4 important points I want to tell. Please keep it in your mind. But my teachers are not taking the other way. After your studies, after getting your degree, forget about your curriculum. My dear young girls and boys, come out from the curriculum. The curriculum will help you to have the basic knowledge, but it will help you to, when you want to achieve something, you need the critical thinking. You have to have your, what you call, individual capacity. You have to analyze yourself, whom I am, what I can do that. That is the very, very important thing, my dear young girls. So come out from curriculum. Second thing, it's very important. Individually, you can't do anything in the future, my dear young girls and boys. You have to have the collaboration, cooperation, interaction with each other. Then only you can achieve something. The third one is, my Vice Chancellor told them, the sustainability. Sustainability. Whatever you want to do that, whatever you want to do that, kindly do it for future, and it should have the sustainability. I think you have the example. The vaccine first it comes for 850 rupees. Now you can go for the free of cost. The fourth point, where we will be successful, whatever you are going to achieve in your life, whatever you are going to give that innovation to that public, society, that should go to my last man of my village. என்னுடைய கடைசி குடிமகன். They have to enjoy your higher education. Mahatma Gandhi rightly told that when your higher education should be respected, when you are going to give back the higher education to my society. Otherwise, there is no respect at all, my dear friends. So that's the way. The fourth sutra, please keep it in your mind. Because my father told that you are going to live in a developing country. Yes, I am also telling to my daughter, you are going to live in a developing country. When we are going to tell that to the next generation, we are going to live in a developed country. That's the day we are looking for. How it's come, how it's going to be. It's only by indigenous technology, my dear young girls and boys. So these are the things we are looking for. But apart from, my dear young girls and boys, don't forget about your village. Don't forget about our village. Why I am telling that, even there is a neuroscience paper
It's telling that forget about your mobile, forget about your computer for some time. Kindly take the notes by your hand by increasing your writing power. When you are going to increase your writing power, where your fingers are going to get the strength, the power is going to influence your gray area of your brain and you will be intelligent. It's already research publication is there. Number 2, my dear girls, please go for the Pandi Vilayadukal. That's a Nondi Adikal. I'm not saying that it's a play, but it's a play where if you are regularly doing, your menstrual cycle is going to be regularized if you are going for Pandi Adikal. I told that my mother is not having that power of putting the signature, uneducated. I proudly say that. But he knows that. In the Pannambuli Vilayadukal, I don't know how many of you know that. How many of your house you have that? இந்த முத்துக்களை போடும்போது என்னுடைய படிக்காத தாய் போடுவாளே, கணக்கும் சேர்ந்து கைவிரல்களையும் பயன்படுத்தி வெற்றி பெறுவார்களே படித்த இளைஞர்களை கூட. That is the power of our Tamil culture. My dear young girls and boys, you can do whatever you want, whatever the position, or whatever the way you are going to bring the indigenous technology. Yes, you are working for that, I know. But I am from, as I told that I am from a poor family, uneducated family. My parents, என்னுடைய படிக்காத தாய் என்னுடைய கைகளிலே இல்லாத சோறை வைத்து குழம்பை ஊற்றி ரசத்தை ஊற்றி காய்கறிகளை வைத்து கடைஞ்சி கடைஞ்சி காய்க்காய்க்கு ஊத்து குடஞ்சு குடஞ்சு குருவிக்கு ஊத்து மாமனுக்கு கொடு மச்சானுக்கு கொடு என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தாலே அந்த பண்பு இன்று எங்கே சென்று விட்டது என்னுடைய மாணவ மாணவிகளே? இன்று நாம் என்ன செய்கிறோம்? அது எல்லோருடைய குற்றமும் என்றே சொல்லுவேன். தன்னுடைய குழந்தை பள்ளிக்கு செல்லும் பொழுது ஒரு அவித்த முட்டையை அமுக்கி வைத்து சோற்றுக்குள் நன்றாக மூடி நாம் சொல்லி அனுப்புவது என்னவென்றால், என்னுடைய குழந்தையே, நீ பள்ளிக்கு அந்த மதிய நேர உணவை உட்கொள்ளும் பொழுது அந்த முட்டையை யாருக்கும் தெரியாமல் சாப்பிடு என்று சொல்லிக் கொண்டுதானே இருக்கின்றோம் என்னுடைய குழந்தைகளே. என்னுடைய தாய் சொல்லுவாள், நான் அத்தனை பேருக்கும் கொடுக்க சொல்லிவிட்டேன் என்று நீ வருத்தப்படாதே என்று சொல்லி என்னுடைய கைகளிலே அந்த கிச்சு கிச்சு மூக்கு என்னை சிரிக்க வைப்பானே, அதுதான் என்னுடைய பண்பாடு. What I want to say, my dear young girls, you do whatever you want there. Today, the Central University is doing, my friend is here. It's available in Tiruvallur, a corner of Tamil Nadu. It's having 500 acres, 2,400 students. They are from Kashmir to Kanyakumari. The faculties are from Kashmir to Kanyakumari. More than my academic attention, what I am telling to my students, they have the different culture, different language. They have to go to that outside the university, mingle with my village people, to exchange the culture available in different parts of the country. That's the thing we are doing, my dear young girls and boys. Please visit the Central University of Tamil Nadu. It's not a business, I'm not saying it. But kindly visit how we are living as a mini India with a different kind of people from Kashmir to Kanyakumari. We are doing that. So that's the way we are all looking for, remembering that the great man Sir C.V. Raman. Now we want to bring that indigenous technology. And also I am proud to say that all my buildings are carrying the name of the Nobel Prize winner. The Indian Nobel Prize winner were named after the buildings of Central University of Tamil Nadu. Sir C.V. Raman's buildings also there. So that's the way I am proud of it. But இறுதியாக
என்னுடைய செய்தி என்னவென்றால், when we are going for that குத்துவிளக்கு, yes, our vice chancellor rightly told that it's a pattern of our ladies. Yes, true. Every day we are doing that culture. But my dear boys and girls, I am having a different definition for the குத்துவிளக்கு. Please listen very carefully. ஒரு குத்துவிளக்கு எரிவதற்கு என்ன வேண்டும்? முதலாவதாக எண்ணெய் வேண்டும், இரண்டாவதாக திரி வேண்டும், மூன்றாவதாக தீ வேண்டும். அப்படித்தானே? இது மூன்றையும் சேர்த்து சொல்லுங்கள். எண்ணெய், திரி, தீ. எண்ணெய், திரி, தீ சேர்த்து கொஞ்சம் பாஸ்டா சொன்னீங்கன்னா எண்ணெய் திருத்தி, எண்ணெய் திரி தீ, எண்ணெய் திருத்தி. என்று நான் என்னை திருத்திக் கொள்கிறேனோ அன்றுதான் இந்த நாடு வல்லரசாக மாறும் என்று கூறி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி விடுகின்றேன். நன்றி. Thank you so much for providing and motivating others, highlighting the important difference in proceeding on its life and about the various indigenous technology. Now we have the prize distribution. I request our Honorable Vice Chancellor to present a memento to the Dean, Faculty of Science and to the various head of the Department of Science from Bangalore. Dr. D. Venkatesan, Head of the Department of Statistics. Dr. J. Jayakanthy, Head of the Department of Chemistry. Dr. S. Manohar, Head of the Department of Biochemistry and Biotechnology. Dr. P. Tamilinian, Head of the Department of Botany and Zoology. Microbiology. Head of the Department of Computer and Information Science. Head of the Department of Science. In view of National Science Day, I don't know whether I am right or wrong. Science Day should not be celebrated as a propriety of science faculty alone. Yes, it's for all. Science, engineering also has science, agriculture has also science, medicine has also science, and even arts, they are a part of social science. So at least probably next year, I don't know what is going to be the destiny, but when you celebrate, don't isolate and compartmentalize any function on any particular day, right? So this way. and we have the prize winner. The first competition is electrician competition. Research Scholar, Department of Mathematics, third prize. Debate in Tamil, Computer Science and Engineering. Science, Research Scholar, Department of Mathematics. Poetry competition. The first prize is Eric Kirtana, Research Scholar, Department of Mathematics. Triple E, second year. Atulya, Research Scholar, Center for Yoga Studies, third prize. MSc Botany, fifth year. Third prize goes to Kalaivila, MSc Botany, fifth year. Goes to A. Injayalakshmi, fourth year. Microbiology. Second, fourth year, BIT. Research Scholar in Department of Zoology. Next, with regard to electrician competition in English, first prize goes to S. Medavarshini, BSc Agriculture. Second prize goes to Safia Nachia, MS. MSc Geology. With regard to Pushpapit Kumar Nair, Premjay Linthop and Subraman. Premjay Linthop and K. Subraman, the first team. The second prize goes to R. Mehta
S. Sivaprakash and J. Anushkama. Saradi. Saradi. They are from Physics Department. Our students participated in the animation level held at SRM University, held on 19th and prizes and request the Vice Chancellor to present the prizes. The first prize goes to prizes. Saradi. Ready. PhD research scholar, Department of Biochemistry and Biotechnology. The second prize goes to Ajay D'Souza, Lokesh and Satya Aravindan from Agricultural Plant Pathology. Ready, sir. Sir. Mudaliya, FSC second year, Asna Ansari from Sociology and Social Work, Ananda University. Third prize goes to Sundari Selvi, PhD research scholar from Art Sociology work, and Vivekananda Babu research scholar, Kumaravel research scholar from Engineering and Technology. Ready. 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 Ready, sir? Ready, sir? Next we have among the staff members of this Sundaramanikam, Associate Professor, CAS in Marine Biology. Ready, sir? Third, Ready? in Engineering and Technology. In Education, we have Dr. R. Sivakumar, Associate Professor, Education Wing, Soil Science and Agricultural Chemistry. With regard to list of women research award, in Science Faculty, to Dr. Sashmita Das, Professor of Chemistry. Marine Sciences, Dr. H. R. Suji, Assistant Professor, CAS in Marine Biology, Dr. Sashmita Das, Professor of Chemistry. Madam. In Education, Dr. Emmett J.T., Professor of Education. For Grant Generation, List of Best Researcher, Site Fact, Marine Sciences, Dr. A. Saravana Kumar. Indian Languages, Dr. P. Kumaresan, Associate Professor. Engineering and Technology, Dr. S. Raj Kumar. In Agriculture, Dr. C. Kadadelu, Associate Professor, Entomology. Researcher in Indian Languages, Dr. P. Vijaya, Assistant Professor in Engineering and Technology, Dr. S. Malapalli, Professor, Manufacturing Engineering. Thank you. Ready, sir? Respected Vice Chancellor, most respected Chief Guest of the Day, Dean Faculty of Science, members of Senate members, Deans, Heads of the Department, Directors, Deputy Directors, Joint Controller, Deputy Controller Examinations, Lane Faculty, student friends, and presence of media. At the outset, I thank our Honorable Vice Chancellor for giving me the opportunity to host voter science on this auspicious day.
I thank our Vice Chancellor for sparing his valuable time and delivering his presidential address. நம்முடைய துறைவேந்தரை சொன்னா ரெண்டு வார்த்தையை மட்டும் சொல்லிடுறேன். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் என்பது. நம்முடைய துறைவேந்தர் எத்தனையோ பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்த போதிலும் இந்த பல்கலைக்கழகத்துக்கு அவை சேவை அவசியம் என்று தீர்மானிக்கப்பட்டு இந்த பல்கலைக்கழகத்தில் துறைவேந்தராக நியமிக்கப்பட்ட பெருமைக்குரியவர் நம்முடைய துறைவேந்தர். இன்னொரு விஷயம், ஒரு நன்றாக சீரமைக்கப்பட்ட சாலையில் நடந்து போய் ஓடி ஜெயிக்கிறது சாதாரண விஷயம். ஆனால் கல்லும் முள்ளும் நிறைந்த கரடுமுரடான பாதையில் பயணித்து அதில் வெற்றி கனியை பறிப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நம்முடைய துறைவேந்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு டாக்டர் எம் கிருஷ்ணன் அவர்கள், வைஸ் சான்சலர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் திருவாரூர். பொதுவாக கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸருங்கிறது ஒரு ரீசனபிள் லிமிட், எல்லாருமே ப்ரொஃபஸர் ஆகிக்கலாம். அதுக்கப்புறம் ஹெச்ஓடி, டீன், அதே மேற்பட்ட உயர்மட்ட பதவி தான் துறைவேந்தர். ஒரு மாநில பல்கலைக்கழகத்தின் துறைவேந்தராக இருந்து மீண்டும் ஒரு மத்திய பல்கலைக்கழகத்தின் துறைவேந்தர் அவருங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய டீன் ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ் அவர் வரவேற்புரை மட்டும் நிகழ்த்தல, ஒரு 10 நிமிஷத்தில் தர்சி ராமனையும் ராமன் எஃபெக்டையுமே நம்முடைய கண்முன்னர் வந்து நிறுத்திவிட்டார். அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். I thank all the Senate members, deans, heads of the departments, directors, joint directors, deputy directors, joint control examinations, deputy control examinations, legal faculty, student friends, and all the non-teaching members from the press and media for coming over this function and attending and gracing this function. Thank you, Honorable. Thank you, sir. Let us come to the product. अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंधु गुजरात मराठा द्राविड उत्कल गंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जगति तरंगा तव शुभ नामे जागे तव शुभाशिष मागे गागे नव जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे எளிமையாக மாணவர்கள் மாதிரி சூழலில்